ஹே காய்ஸ், இன்றைக்கி எங்கள் ஃப்ரெண்டோட க்ளாஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தரோட சிஸ்டரோட மேரேஜ்க்கு தான் நாங்கள் 2 பேரும் அட்டென்ட் பண்ண போகிறோம். ஸோ பிக்மி ஒன்று பாட்டு அதில் தான் கிளம்பிட்டோம். மரதானில் ஏதோ சவுஷாவா என்னமோ ஹோட்டல் ஒன்று இருந்துச்சு. ஸோ நானும் மாமாவும் கிளம்பிட்டோம். ஸோ இப்போ ஹோட்டலுக்கு ரீச் பண்ணியாச்சு. மாமாவோட ஃப்ரெண்டு எங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி. ஸோ அவங்க 2 பேரும் போனாங்க. நானும் அதுக்கப்புறமா மேலே போயிட்டேன். வெக்கமாக இருக்குது. அதுக்கப்புறமா நான் அவரும் ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருந்தோம். அது முஸ்லீம் வெட்டிங் ஒன்று. பட் எங்கள் 2 பேருக்குமே யாரையுமே தெரியாதனால எங்கள் 2 பேரும் ஒரே இடத்துல உட்கார வச்சிட்டான். அதுக்கப்புறமா அங்கே வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு குட்டியான டாஃபி கொடுத்தாங்க. மாமா எடுத்துருக்கல, பட் நான் எடுத்தேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப குட்டி. அதுக்கப்புறம் நானும் மாமாவும் எங்கள் வெட்டிங் எப்படி எடுக்கிறதுன்னு சும்மா ஒரு குட்டி டிஸ்கஷன் ஒன்று போட்டோம். அதுக்கப்புறம் வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதையும் குடிச்சிட்டு அடுத்து சாப்பிடத்தான் போனோம். சாப்பாடுக்கு பிரியாணி போட்டிருந்தாங்க காய்ஸ். பிரியாணி, சிக்கன், சம்பல், நிறையாவே வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு முடிஞ்சிட்டு டெசர்ட்காக புட்டிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் சாப்பிட்டோம். அதுவுமே நல்லா இருந்துச்சு. நல்லா ஃப்ரூட்ஸ் எல்லாம் க்ரன்ச்சியாக இருந்துச்சு. அதெல்லாம் முடிஞ்சிட்டு நாங்கள் வரப்போகிறப்ப ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் இல்லை ஸ்வீட்ஸ் இருக்குது, அதையும் சாப்பிட்டு போகணும். நிறையாவே ஸ்வீட் இருந்துச்சு, நிறையா வெரைட்டிஸ் இருந்துச்சு. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையை சொல்லணும்னா நிறையா முஸ்லீம் வெட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன், பட் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டதெல்லாம் இல்லை. அடுத்து நாங்கள் டான்ஸ் பண்ண தான் போனோம். எங்களை கம்பல் பண்ணிட்டு தான் டான்ஸ் பண்ண வச்சேன். ஸோ ரிக்வெஸ்ட் பண்ணி நாங்கள் 2 பேரும் கம்பல் டான்ஸ் போட்டோம். அடி பெண்ணே, ஒரு முறை நீ சிரித்தால் என் நெஞ்சின் உள்ளே மலையடிக்கும். அடி பெண்ணே, ஒரு முறை நீ சிரித்தால் யோசிச்சு வைக்கவே இல்லை. ஆனால் எங்கள் ஃப்ரெண்ட் எங்கள் 2 பேரும் எடுத்து போட்டேன் டான்ஸிங் ஃப்ளோருக்கு. அதுக்கப்புறம் டான்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. அப்பாவும் வந்துட்டு கூப்பிட்டு போவா. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டு வரோம். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை.